ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா செத்து போன பையன் என்கிட்ட எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல சார். அந்த கொற்றவை வர கூட வந்து ரூல்ஸ் பேசிட்டு இருக்கா சார். சார் என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது சார். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். எப்படி வீடு வந்து சேரணும்ல, வரட்டும், நான் பேசிக்கிறேன். சார் நீங்க அந்த அஸ்வின் பையன் விஷயத்துல எதுவும் செஞ்சிடலையே? எது நானா? யோ, அவனை ஒரு அறவை கட்டு பைய, அவனை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த ஜனனிக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், அவங்கிட்ட போய் இவங்க என்ன பேசினாங்க, அவன் இவங்கிட்ட ஏதாவது கொடுத்தானா, அதான்ப்பா. சார் நான் எல்லா ஆங்கிளையும் கேட்டு பார்த்துட்டேன் சார், எதுவும் கொடுக்கல. அவங்க கிட்ட எதுவும் இல்லை சார். இவங்கிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லித்தானே எனக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. இப்ப புதுசா போய் பார்த்து ஹலோ எந்த புதுத்தை கிளப்பி விட போறாங்க? ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? சார் நான் விசாரிச்சிட்டேன் சார், இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல சார். சரி நீ வை, நான் பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரட்டும், பேசிக்கிறேன். ஓகே சார். டேய், என்னடாது மாமா? என்னடாது? உப்மா மாமா. உப்மாவா? டேய், இதுக்கு பேர உப்மாவா? மனுஷ பைய சாப்பிடுவானத? ஆளு மூஞ்சி மாமா, ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க மாமா, நானே பண்ணது. யார் அவன்? வாய மூடு மாமா. டேய், அதுல என்ன இருக்கு? நான் இட்லி வச்சிருக்கேன். நீ வை. நானே பண்ணது. நீ செஞ்சதா? நல்ல மல்லிப்பூ மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. டேய், சாம்பார் ஊத்துறா. மாமா, எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா தெருமுக்கிலே நானும் அவனும் சேர்ந்து இட்லி கடை போட்டுலாம். ஓடுற ஏப்பா, அம்மா வாங்கப்பா, சாப்பிட்டுச்சா? மூட்டு வலின்னு மாத்திரையை போட்டு இப்பதான் சாப்பிட்டு போய் படுத்துச்சுண்ணே. சரி தூங்கிட்டு விடு. பாவம்ண்ணே, நம்ம கூட சேர்ந்து அதுவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வயசுல கோயில் குளத்துக்கு போனோமா, நிம்மதியா சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இல்லாம பிரச்சனை எல்லாம் இவங்களால தானே. ஏய் விடுப்பா விடு, அன்னத்தட்டுல கை வைக்கிற இடத்துல அவளுகளை பத்தி பேசிக்கிட்டு. சார், அதானே பார்த்தேன், திங்குறப்ப இந்த வீட்டுக்கு எவனாவது வரணுமே, இன்னும் வரலையேன்னு நினைச்சேன். இந்த வந்துட்டாரு. வாங்க சார், நீங்க எந்த பெண்மணிக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க? தீபாவளி கிஃப்டா? அதான் முடிஞ்சு போச்சே. ஓஹோ, தீபத்துக்கு கிஃப்ட் கொண்டாந்துருக்கீங்களா? எந்த மேடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க சார், சொல்லுங்க. தர்ஷினி மேடம், பார்கவி மேடம், அவங்கள பார்க்கணும். உங்களை தான் தேடி வந்திருக்காங்க. ஓ, இவங்கெல்லாம் இப்ப மேடம் ஆயிட்டாங்களா? வழக்கமா முதல் தலைமுறை பெண் தொழிலதிபரை தேடி வருவாங்க, நீங்க அட்வான்ஸ் ஆகி அடுத்த தலைமுறை வரைக்கும் போயிட்டீங்களா? ஏய், கொஞ்சம் பேசாம இரு. சார், உங்களுக்கு யார் வேணும், என்ன விஷயம்? தர்ஷினி மேடம் ஃபுட் ட்ரக் சம்பந்தமா டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க, அதான் நேர்ல வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தர்ஷினி மேடம் ஃபுட்டு? வா போயிட்டு வா. டேய், என்னடா சொல்றேன் இந்த ஆளு? ஃபுட் ட்ரஸ்ட் கிட் ட்ரஸ்ட்னு மாடர்ன் தள்ளுவண்டி கடை மாமா. தள்ளுவண்டி கடையா? அதைத்தான் சொல்றாரு. குணசேகரன் வீட்டு பெண்கள் தள்ளுவண்டி கடை போட்டு வியாபாரம் ஆரம்பிக்க போறாங்க. பிரமாதமா இருக்குல்ல? யோ, இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? ஏற்கனவே இந்த வீட்டுல பிரச்சனை பத்திக்கிட்டு எரியுது, இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்திருக்கியா? வாயா. ஏய் இருக்கா, எதுக்கு இப்ப வளவலன்னு பேசிட்டு இருக்க? சார், அந்த மாதிரி இங்க யாருமே இல்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கிளம்புங்க. சார் ஒரு நிமிஷம், அவர் எங்களை பார்க்க வந்திருக்காரு. எது, உங்களை பார்க்க வந்துருக்காங்க? வாங்க சார். ஆமா, டீசெண்டா இருக்கும் போதே தெரிய வேணாம். ஏய், அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு இருந்தா குறுக்குல மறிச்சு போடுங்க. அதான் ஜனனி சித்தி ஆல்ரெடி எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் ஒரு வாரத்துல நாங்களே இங்க இருந்து கிளம்பிடுவோம். அது வரைக்கும் நாங்க என்ன பண்றோம், யாரை வர சொல்றோம், யார்கிட்ட பேசுறோம்னா நீங்க கேட்க முடியாது. அடிச்சனா சார், நீங்க சொல்லுங்க சார். ஜெய், உட்காரு. மேடம், நீங்க கேட்ட டீடைல்ஸ்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு மெயிலும் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேன்னு சொன்னீங்கன்னா அதே ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ. வா பார்கவி. அண்ணா,
என்ன இதெல்லாம் ஆ? ஏத்துக்கவே முடியல. இந்த நண்டு சிண்டெல்லாம் எப்படி பேசுது பாத்தீங்களா? நீங்க எதுவுமே பேசாம விடுறீங்க. அதனாலதான் இப்படி அடிச்சு விரட்ட வேண்டியதானே எல்லாரையும். சும்மா இந்த விரட்டி விடுங்க நாங்க தான் போறோன்றோம், அப்புறம் என்ன விரட்டி விடுங்க. தயவு செஞ்சு போய் தொலைடி. மூஞ்ச பாக்குறதுக்கு அது தேவலாம். சும்மா வள 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 பேசி. அடுத்த டிக்கெட்டுங்க வருது. இதுங்க என்னத்த பண்ண போகுதுங்களோ. ஏய் என்ன எங்கேயோ போறியே வர்றியே, என்ன சங்கதி? அதான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருக்குமே. இன்ஃபர்மேஷனா? அந்த அஸ்வின் செத்துட்டான். ஐயோ, என்ன சொல்ற ஜென்னி? ஒரு கும்பல் எங்க கண்ணு முன்னாலேயே அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. அவனுக்கு தேவைதான். அந்த கெவின் பயலோட சேர்ந்துக்கிட்டு என்ன களவாணித்தனெல்லாம் பண்ணான். சாக வேண்டியதான் அவன்லாம். எவனை ஏமாத்துறாங்களோ அவன் போட்டு தள்ளிட்டு போயிட்டான். தப்பு செஞ்சவெல்லாம் சாவணும்னா இந்த வீட்டுல முக்காவாசி ஆம்பளைங்க உயிரோட இருக்க முடியாது. நல்லா கட்டிடுவேன். ஒழுங்கா நின்றி. கதிரு கதிரே நீ உட்காரு. ஏய் இங்க வாங்க, 2 பேரும் வாங்க, மாடிக்கு வாங்க, மேல வாங்க வாங்க. எங்கிட்டு ஏய் இருப்பா சொல்லுங்க அண்ணா. இந்த 10 மாசம் கேடு, 1 மாசம் கேடு, 10 நாள் கேடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல இதுங்களெல்லாம் அடிச்சு விரட்டி விடுங்க. எல்லாத்தையும் முதல்ல என்ன இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியும். நீ பொத்திக்கிட்டு போ. வந்துட்டான் கிளிக்கும். ஏன்னா இந்த அவனுக்கு எல்லாமே தெரியுமாமே. அப்படியா? அதான் எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் நான் அங்க கட்டிக்கிட்டு கிடக்க. ஏய் கதிரே பேசாம உட்காரு. ஏய் 2 பேரும் வா வாங்கடா. போ அங்க போய் கத்து. ஐயோ, அஸ்வின் இப்ப கெவின், என்ன மாத்தி மாத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டே இருக்காங்க. அடுத்து நீதான்டா. அவங்களை கொண்டு நீங்க வெட்டியில இங்க கொண்டுட்டாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. நீ பரலோகத்துக்கு போற பாத்துக்கிட்டே இரு. அடிச்சு பாய உடைச்சிரும். வெளியே சொல்றது கேளுடா. உட்காரா. அவகிட்ட பேசிக்கிட்டு உட்காருங்க. உட்காரு மாமா. ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம். முதல்ல இந்த உப்புமாவை சாப்பிடுங்க. டேய் அவனை கொன்னே விடுவான் உன்னை. டேய் ஏண்டா மனுஷனாடா நீ? ஏன்னா அவன் தட்டுல கை கழுவிட்டான்ல, அப்புறம் சாப்பிடுங்கிற லூசு பையல. ஏன்னா வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல. ஞான மாமா, இந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லைனா தான் ஆச்சரியப்படணும்.